பிக் பாஸ் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல விசித்ரா அம்மாவோட வெயிட்டிங் ஒரு வழியா எண்டிங்க்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ரொம்ப நாளாவே அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபைனலி இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க சாதாரணமா மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரிலாம் வரல, ரொம்பவே சர்ப்ரைஸ்டா டிஃப்ரெண்டான மெத்தட்ல தான் உள்ள வந்திருந்தாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. விசித்ரா பெட்ரூம்ல உட்காந்துருக்காங்க. வெளியில வந்து சாங் ஓடுது, உனக்காக பிறந்தேனே அப்படின்னு. அண்ட் இந்த சாங் பிளே ஆன உடனேயே வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சில கண்டஸ்டன்ஸ் டாஸ்க்ல ஃப்ரீஸாலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி ரவீனா, விக்ரம், பூர்ணிமா, விஷ்ணு, தினேஷ் அப்படின்னு நேராக அங்கே ஓடிட்டாங்க. விசித்ரா மேமோட ஹஸ்பண்ட் உள்ளே வந்தோடனேயே ஆடி பாடி அவங்கள கூட்டி வந்தாங்க. அது வரைக்குமே விசித்ரா மேமுக்கு தெரியல. வீட்டுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டை பார்த்த உடனேயே அவங்க அழ தொடங்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்தம்லாம் கொடுத்து அழாதன்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டாரு. வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர நெகிழ்ச்சியாக பூரிச்சு போயிருந்தாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. விசித்ரா கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, ஏங்க இவ்வளோ நாள் கழிச்சு என் ஹஸ்பண்டை பார்க்குறேன், இப்போ போய் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறீங்களே அப்படின்னு கடுப்பில் அவங்க அப்படியே சோஃபால உட்காந்துட்டாங்க. அடம் பிடிச்சிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் போக சொல்லி அனுப்பி வச்சிருந்தாரு. உள்ளே போனால் அவங்கள்ட்ட ஒரு டாஸ்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்க, அந்த கேப்பில் அவங்களோட பையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த சோஃபாவில் பீப்புளாக கலந்து மெர்ஜாகி உட்காந்துட்டாங்க. உள்ளேருந்து கடுப்பில் வந்தவங்க அந்த டாஸ்க்கு ஷீட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க பையன் அங்கே உட்காந்துருக்கதே அவங்க பார்த்தாங்க. விசித்ரா பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒன் டைம் வரலாம் அண்ட் அடுத்து இன்னொரு டைம் வரலாம் இல்லையா. ஸோ அப்படி தான் வருவாங்க நினச்சிருப்பாங்க போல். சடன் சர்ப்ரைஸாக அவங்க பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்கதை பார்த்துட்டு அங்கேயே எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி மறுபடியும் அழ தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ரொம்பவே அழுது அவங்களோட எமோஷனை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, பார்க்குற நமக்கும் சரி ரொம்பவே பூரிப்பாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸை தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு. இந்த ஒரு சர்ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.